செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு தலைமுறை இப்போ 2013 அப்புறம் பிறக்கிற குழந்தைக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கணும். அந்த குழந்தைங்க 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 இந்த காலகட்டங்களில் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, என்னென்ன வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அவங்க மேலே யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க சோகத்தை முதலீடு ஆக்கி அதில் லாபம் சம்பாதிக்கலாம் ஈஸியாக அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் நம்ம வந்து குற்றவாளியாக நம்ம சொல்லலை. ஏன் இப்படி இன்னொரு மனிதனோட அழிவில் நம்ம ஏன் அது வாழணும்? அந்த எஜுகேஷன் ஏன் அவங்களுக்கு இல்லை? இதெல்லாம் படிக்காதவங்க பண்ணுறது கிடையாது. செயின் ஸ்நாச்சிங், மொலஸ்ட், பெண்கள் கிட்ட தப்பாக நடந்துக்கிறது, வன்முறை, பெண்களுக்கான வன்முறை, இது எல்லாமே படித்தவங்க கிட்ட, டிகிரி வாங்கினவங்க, அவங்க எல்லாத்துக்கிட்டே இது இருக்குது. ஸோ ஒரு ஆக்கப்பூர்வமான சமுதாயம். நம்ம வீடு பற்றி எரியும் போது மட்டும்தான் நம்ம போய் தீ அணைக்கணுமா? நம்ம பேண்ட் பாக்கெட்டில் தீ பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுமா? நம்ம குழந்தை கழுத்தில் கத்தி வைக்கிற வரைக்கும் இதாகணுமா? கோயம்புத்தூரில் ரேப் ஒன்று நடந்தது, பேப்பரெல்லாம் கேட்டிருப்பீங்க. இன்னொன்று நடக்கக்கூடாது, அதுக்கு நம்ம எல்லோரும் பொறுப்பு. ஒரு 10% எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பாரதி இருக்காங்க, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அப்துல் கலாம் சார் இருக்காங்க. ஒரு 5% சமுதாய அக்கறையோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஐயாவிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்கேன். அவர் வந்து வீட்டை விட்டு ஓடி அவர் பல சூழ்நிலைகளை சிறு வயசில் சந்திச்சிருக்காரு, பேரண்டிங்கு. ஆனால் அவர் வாசிப்பு, உடற்பயிற்சி, சிறை எல்லாம் உள்ளே போனாலும் அவர் இன்றைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருப்பார். ஸோ இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுறாரு, இன்றைக்கி நெக்ஸ்ட் டைம் அவர் மார்ஷியல் ஆர்ட்ஸு, சிலம்பு, அவருக்குள்ள மல்டிபிள், அவருக்கே வந்து 2 hours கொடுக்கணும் ஒவ்வொரு செஷன்லையும். ஸோ அதெல்லாம் புத்தகமாக எழுதியிருக்கோம். அதேமாதிரி ஆட்டோ சந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்லாம் இப்போ ஐயாவுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்கூடயும் உங்கள் ஃபோனில் உங்கள் வீட்டில் உட்காந்து பேசலாம். இப்போ ஆட்டோ சந்திரன் அப்படின்னு யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா அதில் ஐயா டைரக்ட் பண்ண தாய்மைங்கிற படமும், இப்போ நேற்று கோயம்புத்தூர் ஐகான், நீங்கள் யார் கூட வந்து இன்னைக்கெல்லாம் உட்காந்து யார் உங்களுக்காக பாட்டு